ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி முட்டையும் ப்ரெட்டும் வச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு சாண்ட்விச் மேக்கர் மெஷின் எதுவுமே தேவையில்லை. சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க தோசைக்கல் வச்சு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வானலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சதும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், காரம் அதிகமாக போடக்கூடாது, பச்சை மிளகாய் மட்டும் கம்மியாக போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ப்ளஸ் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா வணக்கிடணும். காரம் பச்சை மிளகாய், குருமிளகு ப்ளஸ் நம்ம சேர்த்துற பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் ஈக்குவலாக கன்சிடர் பண்ணி தான் பச்சை மிளகாய் சேர்த்தணும். சப்போஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் வணக்கிட்டேன். அடுத்து ப்ரெட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரோ இல்லை கீயோ விட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக ரொம்ப டோஸ்ட் பண்ணக்கூடாது, லைட்டாக வாட்டி எடுத்து வச்சுக்கலாம். சூடாகிற அளவுக்கு போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ பீஸ் வேணுமோ அவ்வளோ பீஸையும் நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கணும். அதாவது கீழே வைக்கிறதுக்கு ஒரு பீஸும் மேலே வைக்கிறதுக்கு ஒரு பீஸும் கன்சிடர் பண்ணணும். மொத்தம் ஒரு சாண்ட்விச்சுக்கு நம்மளுக்கு 2 ப்ரெட்டு தேவையில்லையா? கீழே வைக்கிற ப்ரெட்டை மட்டும் நம்ம டோஸ்ட் பண்ணால் போதும், மேலே வைக்கிறத டோஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடைச்சி இந்த தக்காளியில் சேர்த்திக்கலாம். இப்போது எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் நான் டோஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது இப்போ 8 செய்கிறோன்னா நம்ம 16 ப்ரெட்ஸில் 8 மட்டும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ தக்காளி நல்லா வணங்கியாச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திருக்கேன், குருமிளகு பொடி. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா பெப்பர் பொடி ப்ளஸ் கரம் மசாலா நான் இப்போ சேர்த்த போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இது தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்தலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம கடையில் வாங்குகிற சாண்ட்விட்சை விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். முக்கியமாக எக் புர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெசிபி தான் இது. இப்போ மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்தும் போது அந்த மசாலா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இது கம்ப்ளீட்டாக பச்சை வாசம் போய் வர்ற டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 8 செட்ஸ் ஆஃப் சாண்ட்விச் செய்கிறேன். அதனால் நான் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களோட சாண்ட்விச்சுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ திரும்ப முட்டை சேர்த்துனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்தியாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நான் சேர்த்திருக்கேன். பட்டர் இருந்தால் நீங்கள் சேர்த்துங்க, அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கலக்கணும். அடுத்து கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதையும் இந்த முட்டையோடு சேர்த்திடுறேன். மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா அடியிலிருந்து கிளறி விடணும், ஏன்னா அடி பிடிச்சிரும் இல்லையா. முட்டை பொரியல் பண்ணுற மாதிரியே பண்ணால் போதும். தக்காளி மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா இதுவும் கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போது நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம சாண்ட்விட்சை ஈஸியாக பண்ணிடலாம். இப்படி உதிரியாக வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பில் வைக்கணும் முட்டையை. ஃபைனலாக இந்த எக் புர்ஜியோட உப்பு கார அளவை நான் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகாய் கம்மியாக போட்டனால பெப்பரும் உப்பும் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். ஸோ உதிரியாக எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. அதாவது நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட் ஸ்லைஸை தோசை டவாவில் எடுத்துக்கலாம். இது சாதாரண தோசைக்கல் தான், நான்ஸ்டிக்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன தோசைக்கல் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அது மிடில் இருந்ததுன்னா நம்மளோட சாண்ட்விச் பார்க்குறக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மிடில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். எட்ஜஸை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறணும். ஏன்னா எட்ஜஸ்லேயும் வச்சு நிறைய வச்சோம்னா ஓவர் ஸ்டஃபிங் ஆகி அது பிதுக்கிடும். ஸோ இப்போ அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம டோஸ்ட் பண்ணாத ஒரு ஆர்டினரி ப்ரெட் ஸ்லைஸை இதுக்கு மேலே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வெயிட்டாக நம்ம இந்த மாதிரி ஒரு கல்லோ இல்லைன்னா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு செம்போ இல்லை ஏதாவது ஒரு வெயிட்டு அது மேலே அப்படி வச்சு லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சா ஒரே நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு
இந்த தட்டு சூடாக இருக்கும், அதனால் துணி வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும், அதனால் ரொம்ப கவனமாக வந்து இதை பண்ணணும். திரும்பவும் இந்த பிளேட்டை வச்சு இந்த வெயிட்டை வந்து நான் இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துடலாம். ஸோ திரும்பவும் எடுத்து பார்த்தா சூப்பராக நம்மளோட டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதாவது சாண்ட்விச், எக் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிற எல்லா பிரெட் ஸ்லைசஸ்லேயும் நான் வந்து ஸ்டஃபிங் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து வச்சுட்டேன். அடுத்து ஈஸியாக இந்த வேலையை வந்து நம்ம முடிச்சிடலாம் இல்லையா, அதனால் இருக்க எல்லா பிரெட் ஸ்லைஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டஃபிங் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இப்போ மேலே இருக்க ப்ரெட்டை மட்டும் இங்கே வச்சு பிளேட்டை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து ஒரே ஒரு நிமிஷம் விட்டு நான் எடுத்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கீ விடலாம் ஒவ்வொரு ஸ்லைஸ்க்கும். பாருங்கள், நல்லா வந்து அடியில் அந்த தட்டுக்கும் தோசைக்கல்லுக்கும் நடுவில் பிரெட் ஸ்லைஸ் வந்து இருக்கிறது நல்லா தெரியுது. சூப்பராக கிறிஸ்பியாக இந்த டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளாட்டான தட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது மேலே வைக்கிற அந்த வெயிட் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இது ரெண்டுமே முக்கியமாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது. ஒரு கப்பில் தண்ணி வச்சு கூட நீங்கள் இதுக்கு மேலே வைக்கலாம். ஸோ எதுவுமே டோஸ்டரோ இல்லைன்னா சாண்ட்விச் மேக்கரோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க இந்த தோசைக்கல் வச்சே நம்ம இந்த டோஸ்ட் வந்து பண்ணிடலாம். சாண்ட்விச், எக் சாண்ட்விச் வந்து ஈஸியாக பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிப்பியை வந்து கண்டிப்பாக குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வேலையை வச்சுக்கிட்டா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கும் வந்து சிம்பிளாக இருக்கும். ஹெவியாக சாப்பிட்டுட்டே இருக்க டைமில் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஹாஃப் ஸ்டொமக் ஃபில் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. நீங்களும் நிச்சயமாக இந்த ஒரு ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ப்ளைனாக ஆனியன், டொமேட்டோ வச்சு கூட செய்யலாம். வெஜிடேரியன்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சோயா சங்க்ஸ் வச்சு கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், அழகாக வந்து டிஸ்ப்ளே பண்ணிடலாம். நம்மளோட மொறுன்னு சாண்ட்விச் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த ஃபினிஷிங் வந்து இருக்குது. சூப்பராக 2 ப்ரெட்டுமே அழகாக வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.